வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை 2026 ஜனவரி 2 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நிலச்சரிவு பொழுது கடும் எச்சரிக்கை கொடுத்தோம். அடுத்தது கடந்த டிசம்பர் 17, 18 தேதிகளில் பெய்யக்கூடிய மழைக்கும் கடும் எச்சரிக்கை கொடுத்தோம். அதுலேயும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இனிமேல் சிறுமழை கூட அச்சுறுத்தலை கொடுக்கும், பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறோம். காரணம், வெடிப்பு ஏற்பட்டிருக்கிற இடங்கள்ல வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தால் நிலச்சரிவு ஏற்படும். அணை எல்லாம் நிரம்பி இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சாலே அணை திறக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். ஆகையின் காரணமா அணை திறக்கப்படும் சூழல் இருக்கிற காரணத்தினாலே மழை பெய்யக்கூடிய நாட்கள்ல அணை திறப்பு இருக்கும் என்பதனால ஆற்றங்கரையோர மக்கள் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். வரக்கூடிய ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேல் கனமழை பொழிவு காத்திருக்கு. இன்னைக்கே மழை இருக்கு. அது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க போறேன். இன்றைக்கு மழை இருக்கு, எங்கங்கிறதையும் பார்ப்போம். வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல 8ஆம் தேதியிலிருந்து மிக கனமழை பொழிவு எல்லாம் காத்திருக்கு. 7ஆம் தேதியிலிருந்து மிக கனமழை பொழிவு, அதிகனமழை, அதீத மழை பொழிவு எல்லாம் காத்திருக்கு. அதற்கான முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தொடர்ந்து. அதே போல பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நிகழ்வுகள் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரி, இன்றைக்கு எங்கே இருக்கும் மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இலங்கையோட தெற்கு பகுதியில மழை கண்டிப்பா இருக்கும். தெற்கு பகுதியில மழை இருக்கும். அதாவது குறிப்பா ஹம்மந்தோட்டா மற்றும் அந்த காலி வரைக்கும் கண்டிப்பா தெற்கு பகுதியில இன்றைக்கு மழை இருக்கும். இன்றைக்கு அதாவது நேற்று முன்தினம் மழை பெய்யாமல் இருந்திருக்கலாம். காரணம் என்னன்னா, எல்லாமே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில குவிந்தது, அங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் மீண்டும் தெற்கு நோக்கி மீண்டும் அந்தமான் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி, தெற்கு அந்தமான் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி இந்த காற்று சுழற்சி பின்னோக்கி விலகி செல்ல இருக்கிற காரணத்தினால மீண்டும் இலங்கையோட தெற்கு பகுதிக்கு இன்றைக்கு மழைப்பொழிவை தொடக்கம். இன்றைக்கு தொடங்கும் மழை இன்றைக்கு மாலையிலோட அது விட்டுரும், பெருசா இருக்காது, இருந்தாலும் அச்சுறுத்தலை கொடுக்கும். மீண்டும் மழைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியே தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு 5ஆம் தேதியே மழைப்பொழிவை தொடக்கலாம். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 6ஆம் தேதி தொடக்கலாம். 5ஆம் தேதியே மழை பெய்யுது இலங்கைக்கு. குறிப்பா இலங்கைக்கு 5ஆம் தேதியே கனமழை பொழிவாகவே கொடுக்கலாம். திரிகோணமலை, அதே போல அதற்கு ஹம்மந்தோட்டா வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதி, திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள தெற்கு கடலோர பகுதி, தென்கிழக்கு பகுதி எல்லாம் வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்தே மழை இருக்கு. 5ஆம் தேதி காலையிலிருந்தே மழை இருக்கும். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதியே கடும் அச்சுறுத்தல் மழை இருக்கு. கண்டிப்பா மழை பொழிவு சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும். 5ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 6ஆம் தேதி, 7ஆம் தேதியே கடும் அச்சுறுத்தலை கொடுக்குங்க. காரணம், அந்த நிகழ்வு தொலைவில் இருந்தாலும் அது என்ன சொல்றதுன்னா, ஒரு நீண்ட ஒரு சுழற்சியா இருந்து கொண்டு இணைப்பு சுழற்சியால இங்க ஒரு காற்று சுழற்சி, இலங்கை அருகே இலங்கையோட தெற்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி அமைந்து, அந்தமான் பகுதியில சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி அமைந்து, நீண்ட ஒரு ஓவல் சைஸ்ல ஒரு நீள்வட்டத்தை இணைப்பு சுழற்சியால பிணைக்கப்பட்டு 5ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். கண்டிப்பா 5ஆம் தேதி தொடங்கும் மழை 6ஆம் தேதி, 7ஆம் தேதி மிக கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி குறிப்பாக மலை பகுதிகள், நான் சொல்றேன், ரொம்ப பீதி ஏற்படுத்திக்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன், முதல்ல எவ்வளவு நான் ஓப்பனா திறந்த மனதோட சொன்னேன். நேற்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து எங்க சார் மழை வரும்னு சொன்னீங்க, மழையை காணும், வெயில் அடிச்சுது சார் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. நான் எதுக்கு சொல்றேன், எந்த இடத்துக்கு சொல்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யாழ்ப்பாணத்துக்கு நான் பெருசா மழை நான் சொல்லவே இல்லை, சாதாரண மழை தான் யாழ்ப்பாணத்துக்கு சொன்னோம். எங்க அச்சுறுத்த மழைன்னா, சிறு மழை கூட வெடிப்பு ஏற்பட்டுக்கூடிய இடங்கள்ல பெய்தால் வெடிப்பு விரிசல் கொடுக்கும். அது கொஞ்சம் பெருமழை பெய்தால் வெடிப்பு சரியும். புரியுதுங்களா? அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை கண்டிப்பா இருக்கும் என்பதனால கண்டிப்பா ஆற்று நீர் அணையிலிருந்து நீர் திறக்க வாய்ப்படலாம்னு சொல்லியிருந்தோம். அதிக மழை என்பது 5ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. 6, 7 தேதிகள்ல வலுவான மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 6, 7 இலங்கையோட தெற்கு தென் அரை பகுதி
கனத்த பலத்த மழை இருக்கு. கண்டிப்பா அதுலதான் கண்டி போன்ற பகுதிகளுக்கும் அச்சுறுத்தல் மழைப்பொழிவு இருக்கு. 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை அதை விட வலுவானது. 6, 7, அடுத்தது 8 அதை விட கூடுதல். 8லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை காத்திருக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்குமே. 8லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும். இதுல 5, 6, 7, 8, 9 அச்சுறுத்தும் மழை உறுதியா இருக்கு. அதுக்கப்புறம் அது தமிழ்நாட்டில் போய் பெய்யும். ஆனா தொடக்கம் 5, 6, 7 இலங்கைக்கானது. 5, 6, 7, 8, 9 இலங்கைக்கான மழை. ஆக இந்த நாட்கள்ல கண்டிப்பா வலுத்த பலத்த மழை இருக்கும். டிட்வா புயல் போல இருக்குமோ, பெருவெள்ளம் ஏற்படுமோ, பெரும் நிலச்சரிவு ஏற்படுமோங்கிற அச்சமே வேண்டாம். இப்படிதான் டெல்டா மாவட்டத்துல ஒரு கஜா புயல் ஒண்ணு தாக்குனுச்சு. அதுல இருந்து புயல்னா அச்சப்படுறாங்க, ரொம்ப அச்சப்படுறாங்க, தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கிறாங்க. இப்போ இலங்கையில் என்னாச்சுன்னா டிட்வா புயல் மிக மெல்ல நகர்ந்தது வடக்கு நோக்கி 3 நாள் 4 நாள் நகர்ந்துச்சு. ஒரு சின்ன தீவு, அது ஒரு 3 நாள் தாங்குமா அந்த தீவு? சும்மா ஒரு சில மணி நேரங்கள்ல கடந்த புயல்கள் தான் இருந்திருக்குது. சில மணி நேரங்கள் கடந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனால் தெற்கே இருந்து வடக்காக நீண்ட வாக்குல 4 நாள் கடந்ததுன்னா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட நிகழ்வு கிடையாது இது. அருகில் இருந்து கொண்டு இரு காற்று இணைவை ஏற்படுத்தி மழை பிடிப்பை கொடுக்கும். அது கடல் ஓரத்துல கடல் சீற்றம் இருக்கும். ஆனால் பெரும் பாதிப்பு டிட்வா புயல் போல் இருக்காது. இருந்தாலும் கடந்த 18ஆம் தேதி 25 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்து நிலச்சரிவை ஏற்படுத்தி இருக்கு. அதே போல மழை பொழிவை இதுவும் ஏற்படுத்தும். ஏனென்றால் ஏற்கனவே டிட்வாவால நிலம் சரிந்திருக்கு, நிலம் வெடித்திருக்கு. அதுக்குள்ள தண்ணி போனா நிலம் சரியும். புரிந்துதா? நீங்க பிற இடங்கள்ல நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. யாழ்ப்பாணத்துக்கோ திரிகோணமலைக்கோ அச்சப்பட தேவையில்லை. அங்கேயும் மிக மழை இருக்கும். 15-20 சென்டிமீட்டர்லாம் மழை இருக்கும். முல்லைத்தீவுலாம் 20 சென்டிமீட்டர்லாம் தாங்கும். ஆனால் விவசாய பகுதிகள் கொஞ்சம் பாதிப்படையும். ஆனால் மலை வெடிப்பு பகுதிகளில் மட்டும்தான் கடும் அச்சுறுத்தல். புரியுதுங்களா? அங்கதான் நம்ம எச்சரிக்கை சொல்றேன். எச்சரிக்கை எங்க சொல்றேன்? இலங்கையின் ஒட்டுமொத்தம் கிடையாது. இலங்கையோட மலைப்பகுதி வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களுக்கு தான், நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களுக்கு 10-15 சென்டிமீட்டர் பெஞ்சா அந்த வெடிப்பு தாங்குமா? 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நாள் சில இடங்கள்ல மலைப்பகுதிகளில் வெடிப்பு உள்ள இடங்கள்ல மட்டும் முன்னெச்சரிக்கை தேவை. புரியுதுங்களா? அப்புறம் கண்டிப்பா அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அணையிலிருந்து கண்டிப்பா தண்ணீர் திறக்கப்படும். அணை பாய்ந்தோடும் வழித்தடங்கள்ல கண்டிப்பா முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை. இப்போ 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மலைப்பகுதிகள், ஆற்றங்கரையோர பகுதிகள் முன்னெச்சரிக்கை தேவை. பிற பகுதிகளுக்கும் மழை, கனமழை, மிக கனமழை, நிறைய மழை காத்திருக்கு. இப்படியே அடுத்தது 17ஆம் தேதியிலிருந்து இருக்குது. 17 to 22, அப்புறம் மாத இறுதி, அப்புறம் பிப்ரவரி மாத 15ஆம் தேதி வரை நிகழ்வு இருக்கு, மழைப்பொழிவு இருக்கு. தொடர்ந்து பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கையோடு இருங்க. அதுக்கப்புறம் போகலாம் வீடுகளுக்கு, சொந்த இடங்களுக்கெல்லாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. அச்சமோ பீதியோ கொள்ளக்கூடாது. மலைப்பகுதிகளுக்கும் ஆற்றங்கரை பகுதிகளுக்கும் எச்சரிக்கை கொள்ளிருக்கேன். பிற பகுதிகளுக்கு மழை நிறைய இருக்கு 5ஆம் தேதிக்கு மேல என்பதை தான் சொல்லியிருக்கேன். டிட்வா புயல் போல் இருக்காது. டிட்வா புயல் போல் இல்லைன்னா கூட அதில் ஏற்பட்ட பாதிப்பு வெடிப்புகளுக்குள் தண்ணீர் போகும்போது நிலச்சரிவை ஏற்படுத்தும் என்கின்ற முன்னெச்சரிக்கை தான். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.